அதாவது ஏப்பம் அப்படிங்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம இந்தியர்கள் கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஃபார் டைஜஷன். ஏப்பம் விட்டால் டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு ஜென்ரலாக எல்லார் மத்தியிலையும் ஒரு இது இருக்குது. அது என்னென்னா அது முற்றிலும் தவறு. எடை பருமன் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு தூக்கமின்மை வரும். அது போக தலைவலியை அடிக்கடி வரும். ஆல்கஹால் குடிக்கிறதுனால வரக்கூடிய ஃபேட்டி லிவரும் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரும் ஒன்று தான், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். டிரைவிங்கில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் வரைக்கும் பார்த்தா நல்லா டிரைவ் பண்ணிருப்பாங்க, ஸ்டீரிங்லாம் நல்லா வளர்ச்சிலாம் கூட திருப்பிட்டு இருப்பாரு. ஆன் தி ஸ்பாட்டில் பார்த்தா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குன்னு நெஞ்சை பிடிச்சிட்டு அது ஸ்டீரிங் சாஞ்சிருது, திரும்பி பார்த்தா விழுந்துடுறாப்ல. அது எந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னாலும் நம்மளால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். சடனாக கிழிஞ்சோன்னா டக்குன்னு ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி 100% ஒரு ரத்தக்குழாயை அடைச்சிடும். சார் படத்தில் காட்டுறது வந்து 100% ரைட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சார். ஓகே, அதாவது ஐடியில் எல்லாருக்குமே ஷாக் கொடுப்போமான்னு கேட்டால் 100% கிடையாது. டீச்சர்ஸாக இருக்கட்டும், போலீஸ் பர்சனலாக இருக்கட்டும், அவங்களுக்கே இன்னும் அந்த அவேர்னஸ் வரல. முதல்ல நம்ம அவங்களையே வந்து எஜுகேட் பண்ணணும். அவங்கள எஜுகேட் பண்ணாலே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த ஈராவை வந்து ஒரு மெடிக்கல் ஈரான்னு சொல்லலாம். அவ்வளோ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஈராவில் தான் நம்ம இருக்கோம். நம்ம மனிதர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி நம்ம மேம்படுத்துறது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி மேம்படுத்துறது, இன்னும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் ரிசர்ச் போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய மேம்பாடுகள் போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் நிறைய லைஃப் ஸ்டைல் சார்ந்த டிசீசஸ் பார்க்குறோம், நிறைய புது நோய்களும் பார்க்குறோம், அதுக்கான தீர்வுகளும் வந்துட்டு இருக்கு. பட் அது சார்ந்த நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் வருது. இதை எப்படி கிளாரிஃபை பண்ணுறதுங்கிற நிறைய ஐயங்கள் எழுந்துகிட்டு தான் இருக்குது. அது தொடர்ந்து நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து வேறு விதமாக வேறு பரிணாமங்களில் டவுட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ தான் விகடன்லேருந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸோட அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த முயற்சி தான் இது. நம்மளோட பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் ஏஜி ஆல்வா ராமானுஜம், கேஸ்ட்ராலஜி. டாக்டர் ஏஜி சந்தானகிருஷ்ணன், நியூரோ சர்ஜரி. டாக்டர் ராகவன் கனகராஜ், கார்டியாலஜி. டாக்டர் யுவராஜ், எமர்ஜென்சி மெடிசின் கேர். டாக்டர் செந்தில், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். டாக்டர் லெனின், பீடியாட்ரிக். டாக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரைட் சார், ஃபர்ஸ்ட் வந்து இந்த காமன் கேள்விகளுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் டைரக்டர்ஸ் உங்கள் 2 பேர்கிட்ட ஒரு கேள்வி போயிட்டு போகலாம் பார்க்க சார். பாரதி ஹாஸ்பிட்டல்ஸ் பொதுவாக ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸும் விஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ பாரதி ஹாஸ்பிட்டலுடைய மிஷன் என்ன, விஷன் என்ன? பாரதியில் நம்ம மெயினாக ஒரு எய்ம், நம்ம ஆரம்பித்ததோட எய்ம் என்ன அப்படின்னா, we should be able to do something for the society அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அதில் மெயினாக நம்ம வந்து ஒரு வெல்னஸ், அவங்க ஆஸ் அ ஹோல், ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் இல்லாமல் சைக்காலஜிக்கல், ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது, ப்ளஸ் அவங்களோட மற்ற வெல்னஸ், என்டையர் ஹோல் வெல்னஸையும் நம்ம பார்க்குற மாதிரி கான்செப்ட் தான். அதில் தான் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் பிரதர்ஸில் சார்? ஆமாம், ஓகே, பிரதர்ஸ். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் எடுத்த உடனே நீங்கள் பாரதி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஒர்க் ஆச்சு சார் அது? அதாவது சின்ன வயசுலேருந்தே அப்பாவுடைய உந்துதல். ஓகே, அப்பா அம்மாவும் 2 பேரும் டீச்சர்ஸ். ஓகே. ஸோ அவங்களுடைய கனவு. ஓகே. அதனால் அதன் வழியே அப்படியே நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் 2 பேருக்குமே சின்ன வயதுலேருந்து டாக்டராக தான் எய்மா? ஆமாம். ஓகே, கிரேட். ஓகே, குட். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நம்மக்கிட்ட குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போது எத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது? வேறு என்ன ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது? இப்போ கிட்டத்தட்ட 20 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது நம்மளோட ஹாஸ்பிட்டலில். ஓகே, ஓகே. இன்க்ளூடிங் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் ஹஸ் கம் இன் நவ். நம்ம கார்டியோதொராசிக் சர்ஜரி டீம் இஸ் தேர். கார்டியாலஜிஸ்ட் இஸ் ஹியர். அவங்க ஒரு பெரிய டீம் இருக்காங்க. நியூரோ சர்ஜரி, நியூரோலஜி இருக்குது. கேஸ்ட்ரோன்ட்ரோலஜி, போத் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்ட்ரோலஜி, பீடியாட்ரிக்ஸ் அண்ட் எமர்ஜென்சி. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எமர்ஜென்சி இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஒரு பெரிய டீம் இருக்காங்க. 6 டாக்டர்ஸ் அது. அப்புறம் இன்டென்சிவ்ஸ், ஐசியூ மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு டீம். ஸோ 4 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஓகே, குட், குட், கிரேட். ஆல்ரைட். இப்போ நம்மகிட்ட நிறைய குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கிறதுனால நிறைய கேள்விகள் இருக்குது சார். ஃபர்ஸ்ட்டு கேஸ்ட்ரோ டிபார்ட்மெண்ட் போயிடலாம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும் சார் என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு சார், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்சர் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அல்சர் இருக்குது, இவருக்கு அல்சர் இருக்குது அப்படிங்கிறத எப்போ ரேராக கேள்விப்படுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா திரும்ப சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்களாம் கூட
அல்சர் இருக்கு, ஸோ அதனால இந்த டேப்லெட் எடுத்துக்கிறேன், இல்லை இந்த சிரப் குடிக்கிறேன் அப்படிங்க. உண்மையிலே அல்சர் இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் எல்லாரும் அப்படி ஒரு டேர்ம் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா பார்க்குறேன் நான் எங்கே பார்த்தாலும் சின்ன வயது ஒரு பெரிய வயது அப்படிலாம் இல்லாமல் இந்த அல்சர் இருக்குது, இந்த அல்சர் ப்ராப்ளம் வந்துருச்சு அதனாலன்னு சொல்லி அவங்க ஒரு டேர்மை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இந்த அல்சர் அவ்வளோ காமன் ஆயிடுச்சா, இல்லை இந்த அல்சரை இவங்க மிஸ்கன்செப்ஷனாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்களா, எது ஃபேக்ட்? அதாவது அல்சருங்கிறது வந்து என்னென்னா ஒரு ப்ராட் டெர்மினாலஜி சார். அது வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் டெர்மினாலஜின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு புண்ணை தான் குறிக்குது. அல்சருங்கிறது ஒரு புண்ணை தான் குறிக்குது. அது வந்து இறைப்பையில் வர்ற புண்ணை தான் வந்து நம்ம ஜென்ரலாக எல்லோரும் அல்சர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம். டெஃபினட்டாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதில் டவுட் கிடையாது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாமே தான் காரணம். ஆனால் இதில் என்னென்னா அல்சருங்கிறத வந்து ஒரு டிசீஸாக பார்க்காம ஒரு குரூப் ஆஃப் டிசீசஸ். அது வந்து குரூப் ஆஃப் டிசீஸ்னா எப்படி? ஒரு ஜிஆர்டிம்போ ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், அதாவது எருக்கழிச்சிட்டு வந்து உணவு குழாயிலெல்லாம் புண்ணாருது. அதுவும் ரொம்ப காமன் தான் நம்ம இப்போ இருக்க உணவு பழக்க வழக்கங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல இப்போ எவ்வளோ காமன்னா கிட்டத்தட்ட 10ல் ஒரு 8 பேருக்கு இருக்கும்பாங்க மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஏப்பம் வருது, இந்த எருக்கழிக்குது, கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லாருக்கும் இருக்குது. அதில் என்னென்னா கண்டிப்பாக வந்து பிகாஸ் ஆஃப் ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் தான். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாற மாற அது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ப்ளஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஒபீஸ் ஆகிறோம், எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்திங்கனாலே உங்கள் ஆசிட் செக்ரேஷன் கூடும். ஆப்வியஸ்லி உங்கள் ஆசிட் செக்ரேஷன் கூடுதுனாவே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸும் கூடும். அல்சர் அது கேஸ்ட்ரிக் அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், டியோடினல் அல்சர் சொல்லுவோம், அது ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி. மென்டல் ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத விட மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, மென்டலாக நான் வந்து ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன்னு அதிகமாக ஃபீல் பண்ணணும்னா ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகி அது புண்ணாயிடும். அது ஆமாம், டெஃபினட்டாக பாசிபிலிட்டி இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நம்ம பாடி மெக்கானிசம் எப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி தேவை. அப்படிங்கிறப்ப ஆசிட் செக்ரேட் ஆகிறப்ப நீங்கள் ரொம்ப பசி எடுக்கும், ரொம்ப சாப்பிடுவீங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அது. ஸோ ஆசிட் ஜாஸ்தி செக்ரேட் ஆகும். ப்ளஸ் மெயினாக ஃபுட் ஹேபிட்ஸ். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம வந்து சாப்பிட்ற காரம், எண்ணெய், புளிப்பு அதெல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே ஹோட்டல் சாப்பிட்றது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் நமக்கும் அதை நோக்கி போகிறோம். நம்ம வெஸ்டர்ன் டயட்ஸ் அது எல்லாமே போகிறப்ப அதனால் அல்சர்ஸுங்கிறது ரொம்ப காமனாக. அல்சருங்கிறது ஒரு ப்ராட் டெர்மினாலஜி. அதில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே கூடுதல் தான். ஓகே, இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சோடா அப்படிங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் கல்ச்சராக இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பரவலாக இருக்க பார்க்க முடியுது. ஒரு பிரியாணியோ இல்லை பரோட்டாவோ சாப்பிட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஏப்பம் வராத மாதிரி இருக்குது, அதனால நான் 2 சோடா குடிக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு கூல்ட்ரிங்கை குடிக்கிறேன்னு அவங்க குடிச்சாதான் ஒரு 2 ஏப்பம் வந்தால் சாட்டிஸ்ஃபைடுங்க ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்போ தான் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆனுங்க ஃபீல் கிடைக்குது. அது மனதளவில் நினச்சிக்கிறதா இல்லை உண்மையிலே அதுதான் விஷயமா? அதாவது ஏப்பம் அப்படிங்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம இந்தியர்கள் கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஃபார் டைஜஷன். ஏப்பம் விட்டால் டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு ஜென்ரலாக எல்லார் மத்தியிலையும் ஒரு இது இருக்குது. அது என்னென்னா அது முற்றிலும் தவறு. ஏப்பம் அப்படிங்கிறது ஒரு நார்மல் இது கிடையாது. இது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு, அதில் ரொம்ப கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸை எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் ஏப்பம். ஸோ ஏப்பம் விட்டால் தான் டைஜஸ்ட் ஆகிடுச்சுங்கிற கான்செப்டே கிடையாது நமக்கு டெஃபினட்டாக. அதே போல் நீங்கள் சொன்னபடி சோடா, இந்த பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவோம், இல்லை வருஷத்துக்கு ஒரு 2 தடவை சாப்பிடுவோம் பிரியாணி எல்லாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வீக்லி 2 or 3 சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் வந்துருச்சு. டெஃபினட்டாக அதனால் நமக்கான வயிறுக்கான பிரச்சனைகள் அதிகரிக்க தான் செய்யும். அதில் இருக்க மசாலாக்களும் எண்ணெயும் அதிகரிக்க தான் செய்யும் டெஃபினட்டாக. அதே போல் ஏப்பம் அப்படிங்கிறது டைஜஷனை குறிக்குது அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அதனால ஏப்பம் வரதுனால பேட் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டாக அது என்னன்னா அது ரிஃப்ளெக்ஸ் தான். நீங்கள் நார்மலாக உணவு குழாயிலேருந்து இறைப்பையில் போய் நம்ம ஃபுட்டு வந்து 4 to 6 hours தங்கும். அது நல்லா பிசைஞ்சு ஆசிட்லாம் செக்ரேட் ஆகி அதுக்கப்புறம் தான் சிறுகுடலுக்கு வரும். அந்த 4 to 6 hours அது பிசைகிறப்ப அதில் இன்ட்ராகாஸ்ட்ரிக் ப்ரெஷர் கூட தான் செய்யும். அப்போ மேலே இருக்க ஈசோஃபெகல் ஸ்பிங்டரும் கீழே இருக்க பைலோரிக் ஸ்பிங்டரும் க்ளோஸ் ஆகிக்கணும் பிசைகிறப்ப. அது ஏப்பம் விட்றீங்கன்னா அது லூஸ் ஆகி அங்கே காற்று மேலே வருதுன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் நார்மல் டெஃபினட்டாக. நார்மல் கிடையாது. இட் இஸ் டெஃபினெட்லி அது ஒரு மிஸ்கன்செப்ஷனாகவே நம்ம மக்கள் கொண்டாந்துட்டாங்க. அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏப்பம் விட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் யாரும் வரவே மாட்டாங்க. அது வந்து தே வில் நாட் கம் நியர் யூ ஆல்சோ. ஆமாம், டெஃபினட்டாக. நம்ம வந்து அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நம்மளை சொல்லி வளர்க்குறதுனால நம்மளோட மைண்ட் வந்து கண்டிஷன் டுவர்ட்ஸ் இட். ஏப்பம் விட்டால் தான் நான் டைஜஸ்ட் ஆச்சுன்னு ஒரு ஃபீலிங் வருது. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான், அது தவறு கிடையாது. ஆனால் அது கட்டாயமாக முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க வேண்டிய ஒரு இதுதான். கீ டேக்அவே என்னன்னா ஏப்பம் வந்து நார்மல் கிடையாது, அது ஜஸ்ட் ஓகே செமிக்கலைங்கிற கான்செப்ஷன் கிடையாது சார், டெஃபினட்டாக கிடையாது. ஓகே டாக்டர், உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் டாக்டர். இந்த இன்டர்வியூக்காக பார்க்கும்போது ஒரு டேட்டா ஒன்று பார்த்தேன்.
இந்த கோலரெக்டல் கேன்சர் வந்து சிஆர்சி வந்து கிட்டத்தட்ட வந்து 65% ஆஃப் பீப்புள் தமிழ்நாட்டில் 3rd and 4th ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா தமிழ்நாடு வந்து பார்த்தேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 65% ஆஃப் பீப்புள் வந்து 3rd and 4th தான் கண்டுபிடிக்கிறாங்க சிஆர்சியை அப்படின்னு. எனக்கு 2 கேள்வி இருந்துச்சு. முதல்ல இருந்து என்னன்னா, இந்த கோலரெக்டல் கேன்சருங்கிறது வந்து 90ஸ்க்கு முன்னாலேயோ அதில் கூட பெருசாக காதில் விழுந்ததே கிடையாது. கோலன் கேன்சருங்கிறது வந்து நான் எங்கேயும் தமிழ் படங்கள்லையும் பார்த்ததில்ல, நானும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. பட் ஆஃப் லேட் பார்த்தா அந்த கோலன் கேன்சருங்கிறது அதிகமாக அந்த வார்த்தையை கேட்க முடியுது. அதை கேட்க முடியுது. ரெண்டாவது 65% 3rd and 4th ஸ்டேஜ்லாம் பார்க்குறாங்கங்கிற மாதிரி இருக்குது. இதில் எது உண்மை, எப்படி ஒர்க் ஆகுது? இது 2 பார்ட்டை நம்ம பிரிச்சுக்கலாம் சார் உங்களுக்கு கொஸ்டினை. ஃபஸ்ட்டு வந்து கோலரெக்டல் கேன்சர் வந்து காமனாக, அதான் நீங்கள் டெஃபினட்டாக ஒன்று அது காமனஸ்ட் டைப் ஆஃப் கேன்சர் சார் நமக்கு. அது எப்படி சார் முன்னாடிலாம் காதில் விழுந்தது இல்லையா சார்? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, முதல்ல இருந்தே இருக்குது. ஓகே ஓகே. ரெண்டாவது ஒன்று தான் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர். கட்டாயம் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கானா கட்டாயம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 காரணங்கள் நான் சொல்லுவேன் பொதுவாக. ஒன்று வந்து டெஃபினட்டாக உணவு முறைகள் அண்ட் ஒபிசிட்டி. இட்ஸ் ப்ரூவன். ஒபிசிட்டியில் காமன் இன்க்ரீஸ் தர்ஸ் அன் இன்க்ரீஸ் இன் கோலரெக்டல் கேன்சர் இன்சிடென்ட்ஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடக்ஷன் அண்ட் அவரோட ஏஜ் ப்ரொஃபைல். பேஷண்ட்ஸோட ஒரு காலத்தில் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க குறைந்திருப்பாங்க. இப்போ 80-90 வயசுக்கு மேலே இருக்கப்போ அவங்களோட அடிக்கடி நம்ம அதில் பார்க்குறோம். டிடக்ஷன் நம்ம பார்க்குறதும் காமன் ஆகிடுச்சு. வயசுனால அதை பார்க்குறதும் காமன் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் நம்ம டிடக்ஷன் ஏன் நமக்கு 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில் இந்தியாவில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து நம்ம கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம் சார். என்டையர் கோலனை ஒரு ஸ்கோப்பியை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அந்த கொலனோஸ்கோப்பியை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும். கோலரெக்டல் மட்டும் ஒரு பியூட்டி என்னென்னா 70 to 80% ஆஃப் கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் வைஸ் ப்ரோக்னோசிஸ் தான், ப்ரோக்ரஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கட்டியாக இருக்கும், பெருசாகி அப்புறம் கேன்சராக மாறும். அது ஒரு பாலிப்பும்போம். சின்ன பாலிப்பாக இருக்கும். அதில் ஒரு ஸ்டேஜஸ் இருக்கும். லோ கிரேட் டிஸ்பிளேசியா, மாடரேட்டு, ஹை கிரேட். உள்ளே இருக்கும், வெளில இருக்கும், குடலில் இருக்கும், பெருங்குடலில். கொலரெக்டல் கேன்சருங்கிறது பெருங்குடல் கேன்சர். ஸோ நம்ம அதை ஏர்லியாக கொலனோஸ்கோப்பியில் பிக்கப் பண்ணோம்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம், ஈஸியாக டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் மோர் தென் 40 years, 5 years to 10 years ஒன்ஸ் கொலனோஸ்கோப்பி பண்ணணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி 5 to 10 வருஷம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் வந்து கேன்சர்ஸ் இன்னும் ஏர்லியாக பண்ண சொல்லுவோம். 1 year ஒன்ஸ் சிலரை பண்ண சொல்லுவோம். ஆனால் அது மஸ்ட் அவங்களுக்கெல்லாம் யூ ஹேவ் டு அண்டர்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ. இந்தியாவில் நமக்கு அந்த அவேர்னஸ் இன்னும் கிடையாது. நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கொலனோஸ்கோப்பி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள பண்ண வைக்கிறதும் கொஞ்சம் சிரமம். ப்ளஸ் அவைலபிலிட்டி இப்போ வைடாக வந்துருச்சு, எங்கேயுமே அவைலபிலிட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ப்ளஸ் வந்து அந்த மக்களுக்கும் அவேர்னஸ் வரணும், ட்ரீட்டிங் ஃபிசிஷியனும் ஏர்லியாகவே கொலனோஸ்கோப்பி கொண்டு போகணும். அதை அக்செப்ட் பண்ணுறான். டெஃபினட்டாக நமக்கு வந்து அந்த கோலரெக்டல் கேன்சர் அப்படிங்கிற கான்செப்டை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ண முடியும். நமக்கு ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் வில் பிகம் வெரி சிம்பிள் அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஸ்டேஜ் 2 கோலரெக்டல் கேன்சர் நான் ஆப்ரேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கீமோதெரப்பிங்கிற கான்செப்டே கிடையாது. ஓகே ஓகே, தேவையே இல்லை. அதனால் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நார்மல் லைஃப் ஸ்பேன் கிடைக்கும். அதனால் நமக்கு வந்து ஏர்லி டிடெக்ஷன், நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக ஏர்லி டிடெக்ஷன் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சொசைட்டிக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அடுத்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீட் ஆஃப் த அவரில் ஒன்று பேச நினைக்கிறேன். அது வந்து நான் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற அது வந்து ரொம்ப அதிகமாக இந்தியாவில் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த இது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் போய் சேர மாட்டேங்கி. அது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் பேசிகிட்டு இருந்த இடத்துல நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்கு. அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், நிறைய ஃபோரம்ஸில் பேசுகிறாங்க. அதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 38% ஆஃப் அடல்ட்டுக்கு வந்து இந்த NAFLDன்னு சொல்கிற நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சரக்கு ஆல்கஹால் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது என்ன புதுசாக நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்? இது ஆக்சுவலாக எப்படி இதாகுது? ஆக்சுவலி இது நமக்கு வந்து பேசிக் டேர்ம் வந்து லிவரில் ஃபேட் அக்யூமுலேஷன் ஆகுறது. ஸோ அதுக்கான காரணங்கள்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு 20 years பேக் எல்லாருமே வந்து நிறைய ஃபிசிக்கல் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். எல்லாருமே ஒரு பக்கத்தில் எக்ஸாம்பிள் கடைக்கு போகணும், நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைகள் நடந்து தான் போயிருப்போம். பட் ஆப்வியஸாக எல்லாருமே 2 wheeler தான் போகிறோம். அது மாதிரி ஒரு பில்டிங் போனோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லா இடத்துலையும் லிஃப்ட் இருக்குது. ஸோ அவரோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு. அதனால் ஒபிசிட்டியோட இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகே. ஸோ அந்த ஒபிசிட்டி தான் மோர் காமன் காஸ் ஃபார் ஃபேட்டி லிவர் இப்போ நம்மளுக்கு. ஓகே. ஸோ ஒபிசிட்டி உடல் பருமன் தான் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு மேஜர் காஸாக இருக்குது. மேஜர் காஸ். அதே மாதிரி அடுத்த மேஜர் காஸ் வந்து டயபிட்டிஸ். நம்ம எல்லாருக்கும் இந்தியா வந்து டயபிட்டிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுகர், ரொம்ப அன்கண்ட்ரோல் சுகர். சில பேர் வந்து சுகர் பார்க்க பயந்துக்கிட்டு நான் சுகர் பார்க்க மாட்டேன், செக் பண்ண மாட்டேன், அது மாதிரி போஸ்ட்பான் பண்ணி ஒரு சுகரோட காம்ப்ளிகேஷனில் தான் வந்து அதை டயக்னோசிஸே பண்ணுறோம். அது மாதிரி அந்த அவேர்னஸும் நிறையா இல்லை.
ஒரு சுகர் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி அவேர்னஸும் இல்லை. ஸோ அது மாதிரி இப்போ இந்த நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இப்போ இந்த மாச ஹெல்த் செக்கப்பில் ஒரு 10 பேருக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 8 பேருக்கு நமக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து உடல் பருமன், ஒபிசிட்டியும் ஒரு அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ். இது ரெண்டு தான் ரொம்ப common. இந்தியாவில் 38% ரொம்ப ஹியூஜ் தான். கிட்டத்தட்ட பார்க்கறதுல ஒரு 10 பேர் டெஸ்ட் வந்து அதில் இருக்கிற மாதிரி தான் வந்துருச்சு. கிட்டத்தட்ட Definitely அது நிறையாவே வந்துருச்சு. ரைட். ஆக்சுவலாக இப்போ ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் பார்க்குறோம். ஆல்கஹால் குடிக்கிறதுனால வரக்கூடிய ஃபேட்டி லிவர். நான் ஆல்கஹாலிக்கில் பார்க்குறோம். இதில் எது ரொம்ப டெட்லி? ரெண்டுமே ஈக்குவலான டெட்லி தான். அப்படியா? இதுக்கு ஈக்குவலாக தான். ஃபேட் இந்த லிவர் வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன். இனிஷியலாக ஃபேட் வந்து போய் ஜஸ்ட் அக்யூமுலேட் ஆகும். அது ஒரு லாங் டேர்மில் அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஃபேட் வந்து மெட்டபலைஸ் ஆகி ஆசிடாக மாறிடும். அது வந்து ஸ்லோவாக லிவரை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக நான் இதை கம்பேர் பண்ணுறதுக்காக கேட்கல. ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ சில பேர் நினைப்பாங்க நான் வந்து ஆல்கஹால் பழக்கம் கிடையாது, இப்போ எனக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனை இது ஒரு ஈஸி பிரச்சனை தானே, என்ன கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருப்பேன், ஃபேட்டு சேர்ந்துருக்கும், அவ்வளோதானேன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகக்கூடும். ஸோ அப்போ ஆல்கஹால் குடிக்கிறதுனால வரக்கூடிய ஃபேட்டி லிவரும் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ ஆக்சுவலாக நம்ம அந்த டிரான்ஸ்பிளான்ட்டில் பார்க்கும்போது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸோட இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்குது. முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கும்போது லிவர் டிசீஸ்க்கு பண்ணோம். லிவர் டிசீஸோட காமன் காஸ் வந்து ஆல்கஹால். அதுதான் மெஜாரிட்டி. ஒரு 10 பேருக்கு லிவர் டிசீஸ் பண்ணோன்னா ஒரு 7 பேருக்கு அது மாதிரி இருக்கும். பட் இப்போ ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் இன்சிடென்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னால வர க்ரானிக் லிவர் டிசீஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அவங்களுமே நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வராங்க. ஓகே. அதாவது முன்னால் வந்து சொல்லுவாங்க அதிகமாக குடிச்சோம்னா உனக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போயிடும் அப்படின்னு. இப்போ குடிக்காமல் இருந்தாலும் கூட லிவர் ப்ராப்ளம் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற நிலைமைக்கு வருது. நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி. இப்போ அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய ரைஸ் ஆயிருக்கு ரீசெண்ட் டைம்ல. குழந்தைகளுடைய ஒபேசிட்டி இன்சிடென்ட்ஸுமே கேட்க வந்து அடுத்து. ஓகே. ஆக்சுவலாக குழந்தைகளுக்கும் நான் ஃபேட்டி லிவர் எடுத்து பார்க்கும்போது அவங்களும் ஒரு டேட்டா சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கும் அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. குழந்தைகளுக்கும் நான் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறையா குழந்தைகளுக்கு அது வந்திருக்கு. ஓவராலாகவே குழந்தைகளுடைய ஒபேசிட்டி இன்சிடென்ட்ஸுமே வந்து கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாகவே வந்து கூட தான் இருக்குது. வேரியஸ் காரணங்கள் இருக்கலாம். சார் சொன்ன மாதிரி மெயின் வந்து உணவு பழக்க வழக்கங்கள். ஜங்க் ஃபுட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாகவேவும் ஆரம்பிச்சிடும். ஒரு மதர் வந்து கேட்குறாங்க, ஒரு வயசில் வந்து நான் KFC கூப்பிட்டு போகிறேன், பீஸா கொடுக்குமா, இவங்களுக்கு 2 பீஸ் சேர்த்து கொடுக்கலாமா, ஒரு வயசுலேயே அதை ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஓவராலாகவே ஃபுட் பேட்டர்ன் லாஸ்ட் 10 to 15 இயர்ஸாகவே மாறிடுச்சு. இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஒபேசிட்டி இன் சில்ட்ரன்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஓகே. அது ஒரு அன்டிடெக்டட் ஒரு டிசீஸாகவே போயிட்டுருக்கு. நிறைய நம்ம மாஸ்டர் பிளான் செக்அப்லாம் பண்ணுறோம்ல, இப்போ அது மாதிரி அந்த டெஸ்ட்டில் இது ஆட் ஆகுதா இல்லை ஆட் ஆகுதுன்னா என்ன? ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம். மாச ஹெல்த் செக்கப்பில் எப்போவுமே ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் லிவரோட இது எப்படி இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்கா, கிரேட் 1 கிரேட் 2 எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். குழந்தைங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம். இப்போ குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ அவங்களாம் எப்படி செக்அப் பண்ணுறது? இப்போ ஒரு அடல்ட்டுக்குன்னா 30 வயசுக்கு அப்புறம் செக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா, 40 வயசுக்கு அப்புறம் செக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இப்போ குழந்தைங்களுக்கும் இருக்குன்னா இப்போ எப்படி செக் பண்ணிக்கிறது? அதை இல்லை, அதில் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுடைய ஒபேசிட்டி அளவு, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிஎம்ஐயை பேஸ் பண்ணி அது கிராஸாக இன்க்ரீஸ் ஆகிறப்ப செக் பண்ணால் போதும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் குழந்தைகளில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க மோஸ்ட்லி நம்ம இப்போ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு தான் போகிறாங்க. அகெயின் ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்கூலில் நம்ம ஸ்க்ரீன் டைம் தான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆக்டிவிட்டி வெளியில் பண்ண வைக்கிறது கிடையாது. ஸோ பேசிக்காக அவங்களுடைய ஃபுட் பேட்டர்னை மாற்றிட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோம்னாலே அடல்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கு இயர்லியராக இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வி ஹேவ் டைம். குழந்தைகள ஒரு அட்வான்டேஜஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு, அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஃபுட் ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துட்டோம்னா இதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் 2 பேருமே காமனாக சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒபிசிட்டி வந்து சொன்னீங்க. ஸோ ஒபிசிட்டி எல்லாத்தையும் பேசிட்டு போனால் கரெக்டாக இருப்பீங்க. ஒவ்வொருத்தரோட பிரான்ச்லையுமே இப்போ ஒபிசிட்டி ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ உங்களுடைய இதில் பார்க்கும்போது ஒபிசிட்டிக்கும் நியூரோக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா சார்? ஏன்னா கார்டியாக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கேஸ்ட்ரோ கேள்விப்பட்டிருக்கோம், நியூரோக்கு அது ரிலேட்டாக இருக்கா? ஆமாம், ஒபேசிட்டி வந்து நியூரோவில் காமன் வந்து ஸ்ட்ரோக், காமன்லி வி கேன் அசோசியேட் ஒபேசிட்டி வித் ஸ்ட்ரோக் ஆஃப்கோர்ஸ். அது இல்லாமல் எடை பருமன் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு தூக்கமின்மை வரும். அது போக தலைவலியை அடிக்கடி வரும். தலைவலிக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய வயிற்றுப்பகுதி ப்ரெஷர் கூடுறதுனால மூளையிலேருந்து இரத்த ஓட்டம் வெளியில் வர்றது, தண்டுவடத்துலேருந்து வெளியில் வர்றது அதெல்லாம் தடைப்பட்டு பேக் ப்ரெஷர் எஃபெக்டில்
தலைவலி வரும். அது சீரான ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. ஓகே ஓகே. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெட்டேக், அவங்க வந்து ஹெட்டேக் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தலைவலி வந்துட்டே இருக்கும். ஆமாம். அது போக மூளை வந்து பாதுகாப்பாக மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிறது, தண்டுவடமும் அதே மாதிரி பாதுகாப்பாக முதுகெலும்புக்கு உள்ளே இருக்கிறது. அது மூளையும் தண்டுவடமும் வெண்ணெய் கட்டி மாதிரி தான். வெண்ணெய் கட்டியா? ஆமாம், பேசிக்கலி வெண்ணெய் கட்டி தான். ஆனால் அது ஒரு கம்ப்யூட்டர், அது ஃபுல்லாகவே வயர்ஸ் தான். ஸோ ஹீட் அதிகமாக உண்டாகும். ஸோ ஹீட்டை டிசிபேஷன் ப்ளஸ் அது வெண்ணெய் கட்டி செதஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக தான் மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு ஷாக் அப்சார்பர் மெக்கானிசம் வேணும். ஸோ மூளை தண்டுவடம் ரெண்டுமே நீரில் தான் மிதக்கும். ஓகே. அந்த நீர் உரிகிறதும் பாதிக்கப்படும். அதனால நீர் கோர்க்கும். ஆமாம், அதனால நீர் கோர்க்க ஆரம்பிக்கும் தலையில். ஆமாம். ஸோ அந்த நீர் வந்து சரியாக உரியாத காரணத்தினால நம்ம வந்து மாற்றுப்பாதையை அமைச்சு கொடுக்கணும், ஒரு டியூப் வைக்கணும். ஸோ அந்த இதுக்கு பேர் வந்து சூடோடியூமர் செரிப்ரைன்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து டியூப் வச்சு மாற்றுப்பாதையை அமைச்சு கொடுத்தா வலி குறையும். ஆனாலுமே அது 100% குறையாது. பருமனை குறைச்சாதான் குறையும். ஓகே. ஆக்சுவலாக முன்னால் வந்து உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா வேகமாக நடக்க முடியாது, கீழே குனிஞ்சு காலை தர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் உடல் பருமனால கிட்டத்தட்ட மூளையிலேருந்தே நீங்கள் டியூப் போடுற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓகே. ஸோ அப்போ ரொம்ப காஷியாக இருக்கணும் இல்லை? ஆமாம். உங்களோட பிரான்ச்சில் சார் இதே போல் ஒரு மேஜராக உங்களுக்கு தான் பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்டியாக் இதில் வந்து ஒபிசிட்டியாக இருந்தாங்கன்னா அது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பிரான்ச்சில் இந்த ஒபிசிட்டிங்கிறது எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது? ஒபிசிட்டிங்கிறது இப்போ இவங்க சார் எல்லாம் சொல்ல தான் சேர்த்து தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். மொத்தமாக சுகர், பிபி ப்ளஸ் கொலஸ்ட்ரால் லெவல் வேரியேஷன் ப்ளஸ் உடல் பருமன், இதெல்லாம் சேர்ந்து ஒரே டெர்மினாலஜி தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இதோட இம்பாக்ட் தான் ஒவ்வொரு ஆர்கன்லையும் இப்போ நம்ம லிவரில் பார்த்தோம், சார் இப்போ நியூரோவில் சொல்லியிருக்காங்க. கார்டியாக் அவேர்னஸ் கொஞ்சம் முன்னாடியே பப்ளிக்கிட்ட இருக்குது ஏற்கனவே. பட் இந்த ஃபேட் டெபாசிஷன் வந்து ரத்த குழாயில் நடக்கிறதுனால நம்ம ஹார்ட் அட்டாக் அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வெறும் கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் மட்டுமே அதனால மட்டுமே வருது அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் கார்டியாக் அஃபெக்ட் பண்ணுது. வெயிட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வெயிட் ரொம்ப கூட்டிட்டோம்னா அதர் ஃபேக்டர்ஸ் ஓஎஸ்ஏன்னு சொல்கிறோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா சிண்ட்ரோம்னு, அதெல்லாம் வரும்போது ஹார்ட்டுக்குள்ளே இருக்க நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயில் ப்ரெஷர் அதிகமாகிறது, அதனால் அந்த ஸ்லீப் ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகிறது, பிபி முக்கியமாக பிபி அதிகமாகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் உடல் பருமன் வந்து ஒன்லி ஹார்ட் அட்டாக் மட்டுமே கிடையாது. பிபி இந்த சைடோட பிபி, நார்மல் ஆர்டரியல் பிபி ப்ளஸ் நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயோட பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சொல்கிறோம், அதுவும் வரும். ஸோ அதனால் வெயிட்டை நம்ம கம்மி பண்ணுறது தான் முக்கியமான ஃபேக்டர். சில நேரங்களில் நம்ம நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை எதுலேயோ ஒன்றுலையோ பார்த்துருப்போம் சார், தூங்கிட்டு இருந்த வாரத்திலே அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த இது ஏன் நடக்குது? சில பேர் அதை வந்து பிளஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க, நம்ம ஊர் வழக்கத்தில் போய் சொல்கிறாங்க வலி இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு. ஆக்சுவலாக தூங்கிட்டு இருக்கும் போதேங்கிறது வந்து அது என்ன எதனால் நடக்குது? அது வலி இல்லாமன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, வலி இல்லாமல் இறந்து போகிறாங்கன்னு. அது உண்மையா? இல்லை, இது தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவர் வலி இருந்துச்சா இல்லையா நமக்கு தெரியல. இட்ஸ் அன்னோன். மெடிக்கலாக கேட்குறேன், அது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக மெடிக்கல் டர்ம்ஸில் அவங்களால பார்த்துருக்க முடியல. சடன் கார்டியாக் டெத் இது இருக்குதான் செய்யும். சடன் கார்டியாக் டெத் நம்ம அந்த டைம் சைலண்ட் எம்ஐன்னு நம்ம நிறைய சொல்கிறோம், சைலண்ட் ஹார்ட் அட்டாக். ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னா ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்குது, வேறு ஏதோ ஒரு ஓல்டு பர்சனாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த பெயினை எடுத்துகிட்டு போகிற அந்த நர்வ்ஸ் வந்து சென்சேஷன் எடுத்துகிட்டு போகிறது கம்மியாகிடும். ஸோ அவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஈஸியாகவே நம்ம காலையெல்லாம் பார்க்குறோம்ல, புண்ணு வருது, அதுக்கடுத்து காலை எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அந்த புண்ணு வந்த சென்சேஷன் அவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்காது. அதனால் அவங்க ஃபஸ்ட்டே போய் டாக்டரை பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஹார்ட் பெயின்லையும் பெயின் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அந்த நர்வ்ஸ் பாதிக்கப்படுறதுனால சைலண்ட் அட்டாக்காகவே அவங்க இறந்துடலாம். ப்ளஸ் நைட்டில் நடக்கிற டெத் வந்து ஒன்லி ஹார்ட் அட்டாக்காக இருக்கணும்னு நம்ம அது மட்டுமே நினைக்க முடியாது. ஈவன் இந்த ஓஎஸ்ஏ சொல்கிறோம், இதுலேயுமே வந்து ஸ்லீப் அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படியா சொல்கிறோம்ல, அதுலேயுமே வந்து கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப பில்ட் ஆகி நமக்கு தெரியாமல் அன்னோட்டிஸ்டாக டெத் ஆக வாய்ப்பு இருக்குது. அது இருக்குது. ப்ளஸ் ஹார்ட்டோட ரிதம், ஹார்ட்டில் வந்து நம்ம ஒரு பம்பிங் கருவியாகவே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஹார்ட்டு மெயினாக ஒரு எலக்ட்ரிக்கல் கருவி அது. ஸோ அதில் மெயின் ஹார்ட்டில் பேஸ் மேக்கர் இருக்குது, அதுலேருந்து ஹார்ட்டோட பீட் உருவாகுது, ஹார்ட் பீட் வருது, எல்லாம் இருக்குது. ஸோ அதில் பீட் வேரியேஷன்ஸ், நைட்டில் ஒரு அரித்மியா ரிதம் டிஸ்டர்பன்ஸ் சொல்கிறோம், நைட்டில் வந்து சடனாக ஹார்ட் பீட் மாறி அதனால இறக்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நைட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துருக்குன்னு அவசியம் இல்லை, வேறு காரணம் கூட இருக்குது. அது மேஜரான காசு வந்து ஹார்ட் அட்டாக். ஓகே ஓகே. ஸோ காமன் டேர்ம் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்துருக்காங்கன்னு நம்ம அதை எல்லாத்தையும் காமன் டேர்மாக வச்சுருக்கோம். ஓகே. பட் இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்தது. இப்போ சில நேரங்களில் சில வீடியோஸ்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிரைவிங்கில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா டிரைவ் பண்ணிருப்பாங்க, ஸ்டீரிங்லாம் நல்லா வளைச்சலாம் கூட திருப்பிட்டு இருப்பாரு.
ஆன் தி ஸ்பாட்டில் பார்த்தா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குன்னு நெஞ்சை பிடிச்சிட்டு அந்த ஸ்டீரிங் சாஞ்சிருது, திரும்பி பார்த்தா விழுந்துடுறாப்புல. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவுரோடு இருக்காதாரு. அது வரைக்கும் ஹெல்த்தியாக லெஃப்ட் ரைட்டும் பார்த்து பேசிட்டு இருந்தவர், பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவர், டக்குன்னு அடுத்த செகண்டில் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிறாரு, விழுந்துறாரு, இறந்துடுறாருங்க. அதுக்கு மேலே தெரியவே செய்யாதா? நான் கொஞ்சம் கூட அது ஒரு மாதிரி ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்க மாதிரி எதுவுமே தெரியாதா? இல்லை இது ஏற்கனவே நமக்கு வந்து செஸ்ட் பெயினை நோட்டீஸ் பண்ணியிருக்கவங்க கம்மி தான். இந்த சடன் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சடன் அட்டாக்காக வர்றது. சடன் அட்டாக் வந்து நம்ம ஒரு பேஷண்ட் இப்போ ட்ரெட்மில் பண்ணுறோம், ட்ரெட்மில் நார்மலாக பண்ணுறோம்ல எவல்யூஷனுக்கு, ட்ரெட்மில் பண்ணி நம்ம அன்னைக்கு ஈவினிங் கூட ட்ரெட்மில் நெகட்டிவ்னு கொடுத்துருப்போம், நார்மல் ரிப்போர்ட் கொடுத்துருப்போம். அன்னைக்கு ஈவினிங் கூட சடன் டெத் நடந்ததெல்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னா ரத்த குழாயில் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் ஸ்லோவாக சேர்ந்துச்சுன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ரத்த குழாயில் ஸ்லோவாக சேரும்போது என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடைப்பு வந்து 70% வரும்போது நம்ம ஏற்கனவே நடக்க ஆரம்பிக்கிறோம், மாடிப்படலாம் ஏறுறோம், அப்போ வலி வரும். ஸோ நம்ம அலர்ட் ஆகி டாக்டரை போய் பார்ப்போம். இப்போ இந்த ஈவெண்ட் எப்படி நடக்கும்னா, உள்ள ரத்த குழாயில் சடனாக நம்ம உள்தோல், நமக்கு ஒரு காயம்பட்டால் ரத்தக்கட்டு வருது இல்லை, அதுமாதிரி ரத்த குழாயில் சடனாக உள்தோல், ரத்த குழாயோட உள்தோல் கிழிஞ்சோன்னா அந்த இடத்துல ரத்தக்கட்டு சடனாக ஃபார்ம் ஆகும். அது எந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னாலும் நம்மளால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். பட் சடனாக கிழிஞ்சோன்னா டக்குன்னு ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி 100% ஒரு ரத்த குழாய் அடைச்சோன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே சப்ளை இருக்காது உங்களுக்கு. அந்த ஹார்ட்டோட தசைகளுக்கு சுத்தமாக சப்ளை இல்லை. ஸோ அந்த டைம் என்ன ஆகுனா, மோஸ்ட் காமன் காஸ் டெத்துக்கு எதுக்குன்னா ஹார்ட்டோட ரிதம் மாறிடும். அந்த டைம் ஹார்ட் வந்து அந்த சப்ளை இல்லாத ஏரியா வந்து இந்த ஹார்ட்டோட பேஸ் மேக்கர், அந்த மெயின் சுவிட்ச் சொல்கிறத கேட்காது. அப்போ 200 300 அது பாட்டுக்கு பீட் பண்ணால் பிரெயினுக்கு பிளட் போகாது, அப்படியே அன்கான்சியஸ் ஆகிடுவேன். அவசர காலத்தில் யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க ஒபிஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் ட்ரீட் பண்ணதில் ஏதாவது சிரமங்கள், சவால்கள் இருக்குமா? இல்லை 100% உண்டு சார். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து ரிசீவ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சமையர் அரௌண்ட் 130-100 கிலோ வெயிட் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காரில் இருப்பாங்கன்னா இப்போ அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்க, அவங்க கூட்டு வர்றது, அவங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சரிங்களா? அவங்கள எடுத்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி உள்ளே கூட்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அசஸ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஷிஃப்டிங்லேருந்து எங்களுக்கு கஷ்டம் தான் ஆக்சுவலாக. நம்ம கரெக்ட். கான்சியஸாக இருக்கும்போது ஒரு ஆளை கூட்டு வரதுக்கும் அன்கான்சியஸாக இருக்கப்போ கூட்டு வரும். ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே 2 பேரை சேர்ந்து போய் தூக்கலாம் முடியாது, 4 பேரை சேர்ந்தாலும் தூக்கவும் முடியும். ஆக்சுவலாக தட் இஸ் நாட் ஈஸி ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அன்கான்ஷியஸாக வரவங்களுக்கு பல்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அப்படி பல்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். ஓகே, பல்ஸ் இருக்குது, மற்ற விஷயம் தான் அன்கான்ஷியஸாக இருக்கலாம், மற்ற டிபார்ட்மெண்ட்டை நம்ம கிராஜுவலாக ஸ்லோவாக என்ன பண்ணால் ரூல் அவுட் பண்ண ஆரம்பிக்கலான்னு அங்கே ஷிஃப்டிங்லேருந்து ஆரம்பித்து மற்ற எல்லா விஷயங்களும் கண்டிப்பான முறையில் ஒரு ஒபேஸ் பேஷண்ட் கண்டிப்பாக நம்ம டஃப் இருக்குங்களா. ஓகே, ஷூர். ஆக்சுவலி நான் இது ரொம்ப லேமன் டைமில் தான் சார் கேட்குறேன். இப்போ இந்த சிபிஆர் மெத்தட் பார்க்குறோம், இந்த ஷாக் கொடுத்து இது பண்ணுறதுங்க. இப்போ சில நேரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆருக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி ஒன்றுமே இல்லைங்க மாதிரி இருக்கும், திடீர்னு அவங்க வந்து வரதை பார்க்க முடியுது. சில பேருக்கு அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இது எப்படி ஒருத்தர் அந்த ஸ்டேட்டில் கொஞ்சம் அன்கான்சியஸாக இருப்பார், அவர் வில் பவரோட திரும்பி வரதா இல்லை எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஜீரோவில் இருந்தாலும் எல்லாரும் வரதில்லை திரும்பி, பட் சிலர் வந்துடுறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது சார்? படத்தில் காட்டுறது வந்து 100% ரைட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சார். ஓகே, அதாவது ஐடியில் எல்லாருக்குமே ஷாக் கொடுப்போமான்னு கேட்டால் 100% கிடையாது. சரிங்களா? யாருக்கு அது கொடுப்பீங்க? அது யாருக்குன்னா there is 2 kinds of rhythm இருக்குது. ஒரு ரிதம் வந்து நான் ஷாக்கபிள் ரிதம், அதுக்கு ஷாக்கே கொடுக்கக்கூடாதுன்றது. ஒரு ரிதம்க்கு சார் சொன்னார்ல சார், ரிதம் கரெக்டாக இல்லாமல் அதனால் இறப்பதற்கான ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாலும் அது அப்நார்மல் ரிதம் சொல்லலாம். தட் இஸ் கால்ட் அஸ் ஷாக்கபிள் ரிதம். இப்போ 2 பேருக்குமே பல்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போ ஷாக்கு தேவைப்படாத பேஷண்ட்டுக்கு நம்ம ஷாக் கொடுக்குங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக பல்ஸ்லெஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை ஃப்ளாட் லைன் ஏசிஸ்டோன்னு சொல்லுவோம். நான் ஷாக்கபிள் ரிதமாக தான் அது நான் ஷாக்கபிள் ரிதம். ஷாக்கபிள் ரிதம்ங்கிறது வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் இல்லை வென்ட்ரிகுலர் டெக்கி கிடையாது. 2 கண்டிஷன் தான். அதில் விடி வித்தவுட் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பேஷண்ட் உயிரோடு இருக்க மாட்டான், பட் இருதய துடிப்புனா அப்நார்மலாக துடிக்கும். ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் ஷாக் கொடுப்போம் ஆக்சுவலாக. ஸோ படத்தில் காட்டுற மாதிரி ஒரு ஃப்ளாட் லைன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஷாக் கொடுக்கறதுல ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி துடிப்பே இல்லாத சுச்சுவேஷனில் ஷாக் கொடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவங்கள உயிர் பிழைக்க வைக்கலாம் முடியாது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ளாட் லைன் வந்துச்சுன்னா நோ யூஸ்ங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் லைன் ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது சார். ஆக்சுவலாக மீனிங் என்ன அப்படின்னா, ஒருத்தரை நான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா 100% அவருக்கு பியூப்பிள்ஸ் டைலேட்டடாக இருக்கணும், ரியாக்டிங்காக இருக்கக்கூடாது. சரிங்களா? டால்சை ஃபினாமினன்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவோம். தலை ஆட்டுறப்ப வந்து ஐபால் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? ஐடியில் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா டேக் அன் எக்கோ, வில் கீப் எக்கோ ஆன் ஹார்ட் ஆக்சுவலாக வச்சு பார்த்துட்டு கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா வி டோன்ட் டூ சிபிஆர். சரிங்களா? ஸோ சிபிஆருங்கிறது எப்படின்னா, அது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, விட்னஸ் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். இது வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தாங்க, இப்போ தான் ஆல் ஆஃப் அ சடனாக பேசல ஒரு ஆப்ஷனு. இல்லை எமர்ஜென்சியில் ரிசீவ் பண்ணியிருப்போம், சிக்காக இருப்பாங்க, எங்கள் கண்ணு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, டிக்ளைன் ஆவாங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் அந்த சிபிஆர்லாம் என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பிஎல்எஸ்லேருந்து ஆரம்பிச்சு இது உயிர் காக்கும் அடிப்படை செய்முறை பயிற்சின்னு சொல்லுவோம்ல, அது கூட சேர்ந்து ஏசிஎல்எஸ் அட்வான்ஸ் கார்டியாக் லைஃப் சப்போர்ட் வரைக்கும் போகும். அவங்கள காப்பாற்றுறதுக்கு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகும். படத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வாயை திறந்து வச்சு மவுத் டு மவுத் ப்ரீத்திங், அது இப்போ வந்து கட்டாயம் பண்ணணுங்கிற இனீஷியல் ஃபேஸில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது.
செஸ்ட்டை மட்டும் கம்ப்ரஸ் பண்ணால் போதுங்கிறாங்க சார். இன்னொரு பாயிண்ட், தப்பாகவே அவங்க பண்ணாலும் அதனால் வரக்கூடிய பெனிஃபிட் அவங்க மெடிக்கல் ஒரு ஃபெசிலிட்டிக்கு ரீச் பண்ணுறப்ப அது அதிகம். அமுக்கிறது தப்பாகவே இருந்தாலும் கரெக்டாக செஸ்ட்டில் வச்சு எப்படி அமுக்கிடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது பண்ணுறது அவங்க பண்ணுறதுனால மார்டாலிட்டி ஒரு 20, அதனால ஒரு 15% சர்வே ஆகிறது. ஓகே ஓகே. இல்லை ஏன் கேட்டு டாக்டர், இப்போ சில எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி இதுலலாம் இப்போ ஒருத்தவங்க, நான் சில கேசஸ் கேள்விப்பட்டிருக்கேன். நான் முன்னாடி ஃபீல்டு படிக்கும்போது அவர் விழுந்தவங்கள தூக்கும் போது அவங்க சரியாக தூக்காதனால அவங்களுக்கு கை கால் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. அதாவது முதுகெலும்பு, கழுத்து முதுகெலும்பு உடஞ்சிருக்கவங்கள தூக்கல லாக் ரோல்னு சொல்லுவோம். லாக் ரோல் பண்ணி அவங்கள சேஃப்கார்ட் பண்ணி முதுகெலும்பு உடஞ்சதுக்கப்புறம் அது எலும்பு வந்து அலைன்மெண்ட் மாறாமல் அசையாமல் அவங்கள லாக் ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அந்த இது வந்து இப்போ ஸ்கூல்லையும் அவங்க சொன்ன மாதிரி சிபிஆர்லாம் ஸ்கூல் சில்ட்ரனுக்கே சொல்லி கொடுக்குறாங்களே, அதுமாரி இந்த லாக் ரோல் பண்ணி தான் பேஷண்ட்டை வந்து எங்கே அடிபட்டாங்களோ அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு லாக் ரோல் பண்ணி தான் ஷிஃப்ட் பண்ணணும். இல்லைன்னா சும்மா அப்படியே கையையும் காலையும் தூக்குறாங்க, அவருக்கு கழுத்து உடஞ்சிருக்குது அப்படின்னா கழுத்து தொங்கும். ஸோ கூட கொஞ்சம் தண்டு உடம்பு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அவரை அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே கை கால் வராமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஹெல்ப் பண்ண வந்த போய் அது உபத்திரமா போய் முடிஞ்சிருச்சு. ஆமாம், அந்த ரிஸ்க் இருக்கு. அதனால தான் கேட்டேன் சார். ஆம்புலன்ஸ் போகிறப்ப சார் சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட்லி ரைட் சார். ஆம்புலன்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப்போடய வந்து ஸ்பைன் போர்டோடய வந்துருச்சு சார். நம்ம ஸ்பைன் போர்டோட இப்போ ஸ்டாப் போட்டு தான் ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்ட விஷயம் வந்து ஒன்லி அந்த கார்ஸ் தான், அதை நீங்கள் டிஃபைன் பண்ணவே முடியாது. சார் சொன்ன பர்ஃபெக்ட் என்னன்னா லாக் ரோல்னு சொன்னாங்களா சார். வி கால் இஸ் மேனுவல் இன்டென்ஸ் ஸ்டெபிலைசேஷன் மில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கழுத்தை 2 பக்கம் கீழே வழியாக கொடுத்து தலையை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக எக்ஸாக்டாக ஷிஃப்ட் பண்ணும். பட் இது காரில் நீங்கள் இதை 100% பண்ண முடியுமா? முடியாது. நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் ஆன பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம டீச்சர்ஸாக இருக்கட்டும், போலீஸ் பர்சனலாக இருக்கட்டும், அவங்களுக்கே இன்னும் அந்த அவேர்னஸ் வரல. முதல்ல நம்ம அவங்களையே வந்து எஜுகேட் பண்ணணும். அவங்கள எஜுகேட் பண்ணாலே பப்ளிக் அடுத்து ரீச் ஆவாங்க. காமனை பொறுத்த வரைக்கும் அவனை ஹெல்ப் பண்ணுறதா நினைப்பாங்க. பட் ஆனால் அது அவங்களுக்கு தெரியல எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் நிறைய லைஃப் லாங் முழுக்க உருவாக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. நிறைய இந்த டிவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோஸில் டிசாஸ்டர் சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் இப்போ நம்ம டிசாஸ்டர் ரிலீஃப் எல்லாம் என்டிஆர்எஃப்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்ல ட்ரெயின்டு பீப்புள். அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் போகிறாங்கல்ல, பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ப்ளஸ் அடுத்து வர்ற அந்த போலீஸ் பீப்புள் அவங்களுமே அந்த அவேர்னஸ் இல்லாமல் சும்மா அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம வி டென் டு காஸ் மோர் டேமேஜ் ஃபார் த பேஷண்ட்.